பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கண்ணனின் அழகை வர்ணிக்கிறார் யசோதை பாவனையில். வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலக்குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே, காரிகையீர் வந்து காணீரே. வண்டுகள் படிந்திருக்கின்ற மலர்களைச் சூடிக்கொண்டிருக்கின்ற யசோதை தன்னுடைய புதல்வனாக எண்ணிக்கொண்டு வளர்த்து வருகின்ற பசுக்களை காப்பவனான நந்தகோபனின் மகனான கண்ணனின் திருவயிற்றில் அண்டங்களும் நாடுகளும் அடங்கும்படி உட்கொண்டான். அப்படிப்பட்ட பெருமையுடைய கண்ணனின் கழுத்தழகு இருக்கின்ற அழகை வந்து பாருங்கள் என்று வர்ணிக்கிறார். என் தொண்டை வாய் சிங்கம் வாயென்று எடுத்து கொண்டு தொண்டை வாய் அமுது ஆதரித்து ஆய்ச்சியர் தன் தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் தொண்டை வாய் வந்து காணீரே, சேயிலையீர் வந்து காணீரே. ஆய்ப்பாடி பெண்கள் எல்லோரும் எம்முடைய கொவ்வை வாய் கனி ஒத்த வாயுடையவனே, சிங்கக்குட்டியை போன்றவனே, இங்கே வா என்று சீராட்டி கண்ணனை எடுத்துக்கொண்டு அவன் அழகிய கொவ்வை கனி போல் இருக்கின்ற வாய் நின்றும் சுரக்கின்ற அமுதத்தை தம் சிவந்த வாயால் பருகுவர். அப்படிப்பட்ட கண்ணனின் திருவாயின் அழகை பெண்களே வந்து பாருங்கள் என்று அழைக்கிறாள். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வலித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயமும் வாயும் ஒருவலும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. யசோதை பிராட்டி கண்ணனுடைய உடம்பின் மென்மையை பார்த்து அரைத்த மஞ்சளை கொண்டு நாக்கை வலித்து நீராட்டுவர். இச்சிறந்த பிள்ளை தாய் தந்தரை மேற்சொல்லி கூப்பிடும் பேச்சழகும் கண்ணழகும் வாயழகும் அந்த வாயில் தோன்றும் புன்சிரிப்பின் அழகும் மூக்கின் அழகும் ஆகிய அழகுகள் அழகுடன் இருந்த கண்ணனை நெருங்கிய கூந்தலையுடைய பெண்களே வந்து பாருங்கள் என்று யசோதை அழைக்கும் பாவனையில் பெரியாழ்வார் இதனை முடிக்கிறார். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.